Hi, hello friends. Welcome to Lone Wolf. இன்னைக்கு பார்ட் 4 கிளைமேக்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த மாஸ்டருடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, அடுத்த நாள் அன்றைக்கி ஈவினிங்கு அன்றைக்கி ஈவினிங்கு மாஸ்டரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் கோவிலுக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு ஏதாச்சும் உண்மை தெரியுமா சொல்லுங்கள் அப்படின்னு. நான் இல்லை மாஸ்டர், ரொம்ப நேர்மையானவர், 40 years நான் அவர் கூட இருக்கேன், தயவு செஞ்சு ஒரு இன்னோசன்ட் பர்சனை ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. மாஸ்டர்னு சொல்கிறாரு, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. இந்த மாதிரி எம்எல்ஏ கூப்பிட்டு என்கிட்ட பேசினார், இந்த பாண்டேன்றவன் காணாமல் போயிட்டான், நீங்கள் பாண்டே கிட்ட காசு கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது, ஒன்று பாண்டேவை கண்டுபிடிச்சி கொடுங்க, இல்லை 3 நாளுக்குள்ளே 10 lakh rupees நீங்கள் எனக்கு கொடுக்கணும், தட் இஸ் வாட் யூ ஓ மீ, எதர் 10 lakhs கொடுங்க, இல்லாட்டி வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏவும் மிரட்டுறாரு அப்படின்னு இந்த மாஸ்டர் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அவங்களோட பையன்கிட்ட பேசி இந்த இதை பற்றி காசு கேட்கலாம், பணம் கேட்கலாம், ஏன்னா அவருடைய ஸ்டடீஸ்க்கு தானே இந்த லோன் வாங்கினாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் டே அவங்க பையன்கிட்ட ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு பையன்கிட்ட பேசுகிறாங்க, பேசி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அவங்க பையன் டென்ஷன் ஆகிடுறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போ தான் நான் இங்கே அமெரிக்காவில் வீடு வாங்கியிருக்கேன், உங்கள் காலில் சர்ஜரி பண்ணணும், முட்டி வலி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட பணம் கேட்பீங்க, இப்போ என்னடா அண்ணா 10 லட்ச ரூபாய் கேட்குறீங்க, அப்படிலாம் என்கிட்ட இமீடியட்டாக அவ்வளோ பெரிய அமௌண்ட் தர முடியாது, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையனும் ஹீ இஸ் ஸ்கோல்டிங் தெம், அவங்களுடைய அப்பா அம்மாவை. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பேசிகிட்டே இருக்கும்போது மாஸ்டர் வந்து ஸ்கைப்பில் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறாரு, கோவப்படுறாரு, அவங்களோட பையன் இந்த மாதிரி தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக ஸ்கைப்பை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ப்ரௌசிங் சென்டரில் இருக்கிற பர்சன் கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் நாங்கள் இங்கே வரமாட்டோம், எங்களுடைய கணக்கு வழக்கு என்ன இருக்கோ எல்லாமே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 320 rupees ரீபே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க 2 பேரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 3 days தான் டைம் இருக்குது, எம்எல்ஏக்கு பணத்தை ரீபே பண்ணணும், அட் த சேம் டைம் த போலீஸ் ஆஃபீஸர் இஸ் பிஹைண்ட் தெம், பையனும் இப்படி சொல்கிறாருன்ட்டு ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது, இந்த போலீஸ் ஆஃபீஸர் மாஸ்டரோட வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ரிக்ஷாக்காரர்கிட்ட விசாரிக்கிறாரு, ஆக்சுவலாக நடந்தது என்ன, ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி நீ இந்த மாஸ்டரை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் விட்டியான்னு. ஏன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் மாஸ்டரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தானே இருக்கார். ஸோ அவர் அந்த ரிக்ஷா பர்சனை தான் கம்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு, எப்போவுமே ரிக்ஷாவில் தான் போவாங்க வருவாங்க. ஸோ அவருக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் மாஸ்டருக்கு தெரியாமல் விசாரிக்கிறார், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அந்த ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்குறாரு, ஒரு 5-6 டேஸ்க்கு முன்னாடி நீ மாஸ்டர் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் விட்டியா அர்த்தராத்திரியில் அப்படின்னு. அந்த ரிக்ஷாக்காரரும் யோசித்து பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆமாம், ஒரு 5-6 டேஸ்க்கு முன்னாடி நைட் ஒரு அன்டைம் இருக்கும், நான் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டேன், அன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் ஆடாக தான் இருந்தது, எப்போவுமே மாஸ்டர் வந்து என்கிட்ட பார்கெயின் பண்ணுவார், பட் அன்றைக்கி நைட்டுன்னு பார்த்து மாஸ்டர் என்கிட்ட பார்கெயினே பண்ணலை, 60 rupees கேட்டேன் பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்காக, 60 rupees ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, லக்கேஜ் எதாவது வச்சுருந்தாரா, 2 மூட்டை வச்சுருந்தார் அவர், சாக்கு பை அப்படின்னாங்க. பட் அந்த சாக்கு பை பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு, மாஸ்டர் ஒருத்தரும் இந்த 2 மூட்டை சாக்கு பை தான் இருந்துச்சு, பட் அந்த 2 சாக்கு பை வாஸ் ஈக்குவல் டு அ பர்சன், அது எப்படி நீ இவ்வளோ ஷியோராக சொல்கிற அப்படின்னு போலீஸ்காரர் கேட்குறாரு. உடனே அந்த ரிக்ஷாக்காரர் சொல்கிறாரு, இத்தனை வருஷமாக நான் ரிக்ஷா ஓட்டிகிட்ருக்கேன், மாஸ்டர் ஒருத்தர் தான், பட் அவர் கூட இன்னொரு பர்சன் இருக்கிற அளவுக்கு வெயிட் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், பிகாஸ் நான் ரிக்ஷா ஓட்டுறதுனால அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே ஃபைன், பாண்டேன்றவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ரிக்ஷாக்காரர்கிட்ட. பாண்டேன்றவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ரிக்ஷாக்காரர் சொல்கிறாரு. சரி, மேற்கொண்டு அன்றைக்கி என்ன நடந்தது அப்படி. வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப்பில் விட சொன்னார், பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வழியில் ஒரு ஏடிஎம்லேருந்து அவர் பணம் எடுத்தார் அப்படின்னா. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன டைமுக்கு அங்கே இருக்கிற ஏடிஎம்மோட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுறாரு போலீஸ்காரர். ஆமாம், அவர் சொன்ன மாதிரி ஏடிஎம் போயிட்டு கேஷ் எடுத்துருக்காரு. சரி, இப்போ இதை வச்சு நம்ம மாஸ்டரை ரிமாண்ட் பண்ணலாம், அதாவது சந்தேகத்தின் பேரில் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடலாம், ஒரு 7 நாள் விசாரிக்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு அவர் வராரு போலீஸ் ஆஃபீஸர். பிகாஸ் இந்த ரிக்ஷாக்காரர் சொல்கிறாருல, அது எல்லாமே எவிடன்ஸ் தானே, விட்னஸ், 2 மூட்டை அந்த மாதிரி, அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் விட்டது அர்த்தராத்திரியில், ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. எதுக்கும் ஒரு வாட்டி மாஸ்டர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் இதில் மஃப்டியில் மாஸ்டரை போய் பார்க்குறாரு. இந்த மாதிரி உனக்கு அகெயின்ஸ்டாக என்கிட்ட கொஞ்சம் எவிடன்ஸ் சிக்கியிருக்கு, நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோங்க,
இல்லாட்டி ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியல, மறுபடியும் அதே தான் சொல்கிறாரு. இவர் மறுபடியும் அதான் சொல்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர் இறங்கி வந்து ஓப்பனாக சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் அந்த பாண்டேன்றவரை கொன்னீங்களா, கொன்று புதைச்சிங்களா, எரிச்சிங்களா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அது உங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த பிரச்சனை. பட் பாண்டே கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சு, பாண்டே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மொபைல் ஃபோன். எனக்கு அது மட்டும் வேணும், அது மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க, நான் உங்களை விட்டுடுறேன், நான் வேறு எதுவுமே உங்களை கேட்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் ஓப்பனாக போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு இந்த மாஸ்டர்ஜி கிட்ட. பட் இந்த மாஸ்டர் மறுபடியும் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு வேளை உண்மையை வாங்குறதுக்காக போய் சொன்னால், அதனால் அவர் வந்து இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, அன்றைக்கி வந்தார், பாண்டேக்கு நான் பணம் கொடுத்தேன், வாங்கினார், குடித்தார், கிளம்பிட்டார். போலீஸ் ஆஃபீஸர் டென்ஷன் ஆகிட்டாரு. நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் பேச்சு கேட்கலையா, சரி நாளைக்கு யூனிஃபார்மில் வந்து நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கோவமாக போய்ட்றாரு. இந்த பாண்டேன்றவர் இந்த மாஸ்டர்ஜிக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, மொபைல் ஃபோனுங்கிற ஒரு மேட்டர் இருக்குது, மிஸ்ஸிங்காகவே இருக்குது, சரி நம்ம போய் பார்க்கலான்னு வீட்டுக்கு போயிட்டு மொபைல் ஃபோன் எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு தேடி பார்க்குறாரு. கபோர்டில் பார்க்குறாரு, கீழே தேடி பார்க்குறாரு, சோஃபா கீழே பார்க்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல. பிகாஸ் பாண்டே கையில் மொபைல் வச்சுருந்தாருன்னா அந்த மொபைல் ஃபோன் எங்கே, பாண்டேயோடைய ட்ரெஸ் ஃபுல்லாக இவர் தான் வச்சுருக்காரு. அன்றைக்கி ட்ரெஸ்ஸு கழட்டிட்டு தான் இவர் பீஸ்லாம் போட்டார். ட்ரெஸ்ஸில் மொபைல் இல்லை, மற்றபடி அந்த கோணி பையிலையும் இல்லை. மொபைல் எங்கே தான் போச்சு அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அவருடைய சோஃபா ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. சோஃபாவோட குஷன் எடுத்து பார்க்கும்போது மொபைல் ஃபோன் அங்கே விழுந்திருக்கு. அன்றைக்கி நைட்டு பிரச்சனை இல்லை, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அந்த பாண்டேயோட மொபைலில் அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு மாஸ்டர் பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஷாப்புக்கு போய் இதோடைய சார்ஜர் கேட்குறாரு. சார்ஜர் கொடுக்குறாங்க. சார்ஜ் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா மொபைல் ஆன் ஆகுது. ஆன் ஆகி மொபைல் சும்மா வெளியிலேருந்து எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் சார்ஜர் 100 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போகும்போது தான் தெரியுது எம்எல்ஏ அவருடைய வீட்டுக்கு வந்து வீட்டை காலி பண்ணிகிட்ருக்காரு. வீட்டிலேருந்து திங்ஸ் எல்லாம் தூக்கி கீழே போட்டுட்ருக்காரு. அவர் கொடுத்த அந்த 3 டேஸ் டைம் முடிஞ்சிருச்சு. வீட்டிலேருந்து திங்ஸ் எல்லாமே தூக்கி வெளியில் போடுறாரு. ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எம்எல்ஏ அங்கே சேர் போட்டு உட்காந்துருக்காரு. எம்எல்ஏடைய அடியாளுங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, கல் எடுத்துகிட்டு போய் எம்எல்ஏயோட கார் நிற்குது அங்கே அம்பாஸ்டர் விண்ட்ஷீல் மேலே எறிகிறாரு. காரோடைய ஹெட்லைட்லாம் போட்டு உடைக்கிறாரு. உடனே மாஸ்டரோட அடியாளுங்க சும்மா இருப்பாங்களா, மாஸ்டரை வந்து பிடிச்சிட்டு வந்து 2 அறை விடுறாங்க. மாஸ்டரோட ஒய்ஃப் அதை பார்த்துட்டு வந்து இறங்கி அழுகுறாங்க. மாஸ்டர் வந்து அவங்க ஒய்ஃபோட மடியில் படுத்துட்டு அழுகுறாரு. எம்எல்ஏ கிட்ட சாரி கேட்குறாரு, நாங்கள் வீடை காலி பண்ணிடுறோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எம்எல்ஏ அப்படி வா வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மாஸ்டரும் அவங்களுடைய ஒய்ஃபும் அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு திரும்பி பார்க்குறாங்க. அத்தனை பேர் இருக்காங்க, பட் யாருமே ஹெல்ப் பண்ண வரலையே. நம்ம இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிளாஸஸ் எடுத்திருக்கோம், குழந்தைங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக டியூஷன் இப்பயும் எடுத்துகிட்ருக்கோம், பட் யாருமே நம்மளை ஹெல்ப் பண்ண வரலையேன்னு பயங்கரமான ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிறாங்க 2 பேரும். அன்றைக்கி ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஏன்னா மாஸ்டரை அடிச்சிட்டாங்கல்ல, கொஞ்சம் அங்கே எங்கேயும் அடிபட்டுருது அவருக்கு. அவருக்கு கையில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டுருக்காங்க. மாஸ்டரோட ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போயும் மாஸ்டரோட ஒய்ஃப் வந்து நம்ம பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு. அவன் நம்பரில் நான் என் மொபைல்லேருந்து டெலீட் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர் வரார் அப்போ மாஸ்டரை பார்க்குறதுக்கு. இந்த மாஸ்டர் வந்து ஒய்ஃபை வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு வாட்டி ஒரு சின்ன பையனை தப்பு செஞ்சான்னு சொல்லிவிட்டு நான் பலார்னு அரைஞ்சிட்டேன் ஸ்கூலில். ஆனால் அந்த கில்ட்டி ஃபீலிங் எனக்குள்ளேயே இருந்தது. அடுத்த 3 நாளைக்கு நான் தூங்கவே இல்லை, எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த பாண்டேன்றவனை நான் தான் கொன்னேன். ஆனால் எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் வரல. என் பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த நயனான்ற பொண்ணு 12 வயசு தான், அவளை கூட்டிகிட்டு வா, நான் அவள் கூட ஃபிசிக்கலாக இருக்கணும்னு என்கிட்ட சொன்னது எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. சின்ன குழந்தைய பார்த்தா அவன் எப்படி சொல்லலாம். அவன் இல்லை, யார் சொன்னாலும் நான் மறுபடியும் கொலை பண்ணுவேன், ரெடியாக இருக்கேன் கொல்றதுக்கு. எனக்கு ஒரு பர்சன் கூட கில்ட்டி ஃபீலிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் ஃபோனை எடுத்து பாண்டியோட ஃபோனை போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்றாரு. இதை தானே நீ தேடிட்டு இருந்த, இதான் நீயே வச்சுக்கோ, நான் தான் கொலை பண்ணேன், இப்படி தான் கொலை பண்ணேன், இப்படி தான் குத்துனேன், இப்படி தான் இழுத்தேன், நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, இட்ஸ் அப் டு யூ, நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. போலீஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து எந்திரிச்சு வெளியில் வராரு. இந்த மாஸ்டர்ஜியோட ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. சொல்கிறாங்க, இப்போ நான் வந்து அவரை விட்டு ஒரு நாள் கூட இருந்ததில்லை, 40 வருஷமாக அவர் கூட தான் இருக்கேன். இன்கேஸ் அவரை நீ ஜெயிலில் போட போகிறேன்னா என்னையும் சேர்த்து கூட ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணிவிடு, அவர் கூட தான் நானும் இருப்பேன், நானும் அவர் கூட ஜெயிலில் தான் இருப்பேன், தயவு செஞ்சு என்னை தான் பிரிச்சிடாத அவர்கிட்ட.
உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அவரை தான் அரெஸ்ட் பண்ணணுன்னா உனக்கு மர்டர் வெப்பன் வேணும்ல, அந்த மர்டர் வெப்பன் எங்கே இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு போ, பம்ப் இருக்குது, பம்பு கீழே டைல்ஸ் இருக்குது, இந்த டைல்ஸ் சைடு அங்கே மர்டர் வெப்பன் உனக்கு கிடச்சிரும், அதை வச்சு தான் கொன்னார் அவர், எடுத்துக்கோ. பட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், என்னையும் அவரையும் பிரிச்சிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி போலீஸ் ஆஃபீஸர் நேராக இந்த மாஸ்டருடைய வீட்டுக்கு போகிறாரு. சொன்ன மாதிரி மர்டர் வெப்பன் அங்கே இருக்குது, எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவருடைய ஒரு கார்னரில் உட்காந்து ஆஃபீஸில் யோசிக்கிறாரு என்ன பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு அந்த மொபைல் ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறாரு. மொபைல் ஃபோனில் ஒரு வீடியோ இருக்குது. என்ன வீடியோனா, இந்த போலீஸ் ஆஃபீஸரும் எம்எல்ஏ உடைய ஒய்ஃபும் ஃபிசிக்கலாக இருந்திருக்காங்க. அந்த டைம் அந்த வீடியோவை தான் இந்த பாண்டேன்றவர் தெரியாமல் ஷூட் பண்ணியிருக்காரு மொபைல் ஃபோனில், அவருடைய மொபைல் ஃபோனில். 2 பேரும் ஃபிசிக்கலாக இருந்தது. ஏன் ஷூட் பண்ணாருன்னா, இந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்போ பாரு பாண்டேவை டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தார். அதை பழி வாங்கிறதுக்காக இந்த பாண்டே மொபைலில் 2 பேரும் நெருக்கமாக இருந்ததை ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. ஸோ தட் அவர் பிளாக்மெயில் பண்ண முடியும் இந்த போலீஸ் ஆஃபீஸரை. நீ ஒழுங்காக என் பேச்சை கேட்கல, என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நான் எம்எல்ஏ கிட்டே இந்த வீடியோவை கொடுத்துருவேன் அப்படின்னு. அதை தான் அன்றைக்கி ஸ்டேஷனில் பாண்டே போயிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ தான் மாஸ்டர் வந்து பாண்டே பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவும் வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த எவிடன்ஸை எப்படியாச்சு இந்த போலீஸ் ஆஃபீஸர் வாண்டட் டு கெட் ரிட் ஆஃப் இட். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் அது எம்எல்ஏ கைக்கு போனால் இந்த போலீஸ் ஆஃபீஸருடைய உயிருக்கும் ஆபத்து, பதவிக்கும் ஆபத்து. அதனால் முதல்ல அந்த எவிடன்ஸை எப்படியாச்சும் வாங்கி அழிச்சிடணும் தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். அவருக்கு வேண்டியது அந்த எவிடன்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, எவிடன்ஸ் கிடச்சிருச்சு, மர்டர் வெப்பன் கிடச்சிருச்சு, மாஸ்டரும் கன்ஃபெஸ் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் டே என்ன, அரெஸ்ட் தானே. நெக்ஸ்ட் டே காலையில் அரெஸ்ட் நடக்குது. ஆனால் மாஸ்டரை அவர் அரெஸ்ட் பண்ணல. அவர் மாஸ்டரோட வீட்டில் கிடச்ச மர்டர் வெப்பனையும் இந்த பாண்டேன்றவர் போட்டிருந்த க்ளோத்ஸ் அந்த டைம் அதையும் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு எம்எல்ஏ வீட்டில் பிளான் பண்ணிடுறாரு. எம்எல்ஏ வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணும்போது இவருக்கு டிப் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணிடுறாரு. எம்எல்ஏ வீட்டில் இந்த மாதிரி மர்டர் வெப்பனும் பாண்டியோட க்ளோத்ஸும் இருக்குன்னு. ஸோ எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறாரு, மர்டர் வெப்பனை கன்ஃபிஸ்கேட் பண்ணுறாரு, பாண்டியோடைய க்ளோத்ஸை கன்ஃபிஸ்கேட் பண்ணுறாரு. மர்டர் வெப்பனில் எம்எல்ஏவுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அவர் பிளான் பண்ணிடுறாரு எப்படியோ. ஸோ தட் அவர் எம்எல்ஏ தான் பாண்டேவை கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஃப்ரேம் பண்ணிடலான்னு. இந்த 2 விஷயமும் அவரோட வீட்டில் கிடைக்கிது. எம்எல்ஏ வீட்டில் இம்மிடியேட்டாக எம்எல்ஏவும் அரெஸ்ட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு கொண்டு வந்து ஸ்டேஷனில் உள்ளே போட்டு பூட்டுறாரு. எம்எல்ஏ சொல்கிறாரு 2 நாள் தான், அதுக்குள்ளே நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு. உடனே இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு 2 நாளாக, இந்த வாட்டி நான் மேலே போடுற கேஸு நீ வெளியிலேயே வர முடியாது பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ரைட்டர்கிட்ட சொல்கிறாரு, நான் சொல்கிறபடி எழுதுங்க. இந்த மாதிரி எம்எல்ஏ வீட்டில் மர்டர் வெப்பன் அண்ட் க்ளோத்ஸ், பாண்டியோட க்ளோத்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு டிப் ஆஃப் வந்தது. நான் போயிட்டு செக் பண்ணேன், சர்ச் பண்ணேன், கிடச்சிருச்சு. அதில் இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. ஸோ எம்எல்ஏ தான் மர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு எழுது அப்படின்னு எம்எல்ஏவை உள்ளே போட்டுடுறாரு. பிகாஸ் ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒன்று சுயநலமாக யோசிக்கிறாரு. எம்எல்ஏக்கு அவருடைய ஒய்ஃப்க்கும் இவருக்கும் இருந்த அஃபேர் பற்றி தெரிய வந்தால் என்றைக்காக இருந்தாலும் பிரச்சனை தான். ஸோ எம்எல்ஏ ஜெயிலுக்கு போகணுன்னு. நம்பர் 2, அவர் மாஸ்டருக்கு பண்ண அநியாயங்கள், மாஸ்டர்கிட்டேருந்து எல்லா பணத்தையும் வாங்கிட்டார். பட் ஸ்டில் ஒரு நல்ல மனுஷனை போட்டு இவர் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரே கல்லில் 2 மாங்காய். அந்த டைம் பார்த்து மாஸ்டரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. வந்துட்டு அந்த ரைட்டர்கிட்ட ஒரு புக்கு தராரு. என்ன புக்னா, அந்த மனோகரோடைய க்ரைம் ஸ்டோரிஸோட லேட்டஸ்ட் எடிஷன். அந்த ரைட்டர் சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. ஓ, இந்த புக்கு கொடுக்க தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்களா? ஆமாம், இவ்வளோ தூரம் வந்தேன். கொடுத்துட்டு அங்கே போயிட்டு எம்எல்ஏ கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன்னு இந்த மாஸ்டர் பேசுகிறாரு. இந்த மாஸ்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது வெறும் 10,000 தான். உங்ககிட்ட வாங்கின கடன் வட்டியும் முதலுமா நான் இத்தனை நாளாக திருப்பி கொடுத்துட்டேன். எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக 10,000 ரூபாய் தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கொடுக்க முடியாது. ஐ வில் மேக் ஷுர் யுவர் ஃபேமிலி ரிசீவ்ஸ் இட். நான் போய்ட்டு உங்கள் ஃபேமிலிக்கு இந்த 10,000 ரூபாவை நான் ரீபே பண்ணிடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், அந்த பாண்டேன்றவரை கொலை பண்ணது நான் தான். பட் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தான், அதனால தான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே எம்எல்ஏ கத்துறாரு, இவர் தான் ஆக்சுவலாக மர்டர் பண்ணியிருக்காரு, அவரை பிடிங்கன்னு. யாரும் அவர் பேச்சை கேட்கல. அந்த வேலை ரிட்டர்ன் நடக்கும்போது உள்ள போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்துருக்காரு. உடனே இந்த மாஸ்டர்ஜி போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து சிரிக்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸரும் மாஸ்டரை பார்த்து சிரிக்கிறாரு. வணக்கம், அந்த மாதிரி வணக்கம் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மாஸ்டர் அவங்களுடைய ஒய்ஃப் 2 பேரும் நேனா அவங்க பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க.
அந்த நேனான்ற பொண்ணு, அதான் பூனைன்னு சொல்லி கூப்பிடுவார்ல, அந்த பொண்ணு வீடு பக்கத்தில் தான். பட் ஒரு சின்னதாக ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க அவங்க வீடு. டோர்ஸ் கூட இல்லை. சாரீஸ் போட்டு தான் ஸ்க்ரீன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நேனாவோட அப்பாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட சாவி, வீட்டு சாவியை கொடுக்குறாரு. மாஸ்டர் அவருடைய வீட்டு சாவியை கொடுத்துட்டு, இனிமேல் எங்களுடைய வீடு உங்களுது, அந்த வீட்டுக்கு போய் நீங்கள் இருங்க, உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேனா கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க நீங்கள் 2 பேரும்? எங்கேயோ போகிறோம், அதெல்லாம் நீ கவலைப்படாத, நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு நேனாவோட அப்பாக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அவ்வளோதான், த எண்ட். ஐ ஹோப் திஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் CSK lost today. Don't worry, next year we will come back stronger. Okay, keep watching, keep supporting, please subscribe. See you again tomorrow with an interesting video. Until then, bye, take care.